வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். மீனாவுக்கு மரியாதை கொடுக்காத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. பாட்டை இப்போ முத்துவை தடுத்து நிப்பாட்டுறாங்க. இந்த கல்யாணத்தை நீங்கள் 2 பேரும் தான் முன்னாடி நின்று நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயர் இப்போது திருமாங்கல்யத்தை மீனா கையில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்கிறாரு. எல்லார்ட்டையுமே ஆசீர்வாதம் வாங்குறாங்க மீனா. அப்புறமா மனோஜ் ரோகிணியோட கல்யாணம் நடக்குது. பாட்டை முத்துட்ட சொல்கிறாங்க, மனோஜ் ரோகிணி 2 பேரையும் நீ சாமி கும்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன டூரிஸ்ட் கைடா அப்படின்னு கேட்குறாரு முத்து. கோவில் என்ன அவங்க என்ன தொலைஞ்சா போகிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. மனோஜ் ரோகிணி 2 பேருமே இப்போ குடும்பத்தோடு வந்து சாமி கும்பிடுறாங்க. விஜயா அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க, ஐயருக்கு தட்சணை 500 ரூபாய் போடுங்க தட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எடுத்து வச்சுட்டு இப்போ ஐயர் தட்டில் 2 மாலை வச்சு கொண்டு வராரு. விஜயா அவங்களோட ஃப்ரெண்டு பார்வதிட்ட சொல்கிறாங்க, அநேகமாக எங்களுக்கு தான் இந்த மாலை மரியாதை செய்வாங்க போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயர் சொல்கிறாரு, இந்த கோவிலை பொறுத்தவரை முதல் மரியாதை மீனாவுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு மீனாவோட அம்மா இவ 4வதோ 5வதோ படிக்கிறப்ப கோவில் முன்னாடி கடை வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இருந்து இந்த கோவிலுக்கான எல்லா வேலையையும் ஓடி ஓடி செய்வான் மீனா அப்படின்னு சொல்கிறாரு. முத்து சொல்கிறாரு, ஏற்கனவே மீனா சொல்லியிருக்கிறா இந்த கோவிலில் நடக்கிற எல்லா கல்யாணத்துக்கும் பூமாலை இவ தான் கட்டி கொடுப்பாளாம்ல அப்படின்னு கேட்குறாரு. ஐயர் சொல்கிறாரு, அம்பாலோட அனுக்கிரகம் மீனாவுக்கு நிறையாவே இருக்குது, அவள் ரொம்ப ராசியான பொண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கோவிலில் நடக்கிற எல்லா கல்யாணத்துக்கும் இவ தான் மாலை கட்டி கொடுப்பா. சில நேரம் ஏழைக கோயிலுக்கு கல்யாணம் பண்ண வந்தாங்கன்னா மாலைக்கு காசு கூட வாங்கிக்க மாட்டா மீனா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குணத்துக்காக தான் நாங்கள் இவளை எங்கள் வீட்டு மருமகளாக கொண்டு வந்தோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. பார்த்தீங்களாப்பா, நீங்கள் கூப்பிட்டு வந்த மருமக நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெருமை சேர்க்குறான்னு அப்படின்னு சொல்கிறாரு முத்து. ஐயர் முத்து மீனா 2 பேர்கிட்டையும் மாலை எடுத்து மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. மனோஜுக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. பரவாயில்ல, இவங்க 2 பேருக்கும் கல்யாணமாகி கொஞ்ச நாள் தானே ஆகுது, இன்னைக்கு நல்ல நாள், மாலையை மாற்றிக்கோங்க அப்படின்னு ஐயர் சொல்கிறாரு. மீனா முத்து 2 பேருமே இப்போது மாலையை மாற்றிக்கிறாங்க. முத்து அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு, ஏற்கனவே இதே மாதிரி தான் எங்களை மாலை மாற்றிக்க சொல்லி மரியாதைலாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கோவில் தர்மகர்த்தாவுக்கு எவ்வளோ மரியாதை கிடைக்குமோ அந்த மரியாதை மீனாவுக்கு கிடைக்குதுப்பா இங்கே அப்படின்னு சொல்கிறாரு. டைம் ஆகுது கிளம்பலாம் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லைப்பா, அவங்களால தாங்க முடியலை அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அது வேற ஒன்றும் இல்லை, கால் அடிபட்டிருக்குல்ல, கால் வலி தாங்க முடியலன்னு சொன்னேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. மனோஜுக்கும் ரோகிணிக்கும் வீட்டில் போய் பாலும் பழம் கொடுக்கணும்ல, அதுக்கு டைம் ஆகுது கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. எல்லாருமே இப்போது வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டு வாசலில் எல்லாரும் நின்றுட்டுருக்குறாங்க. அந்த பேயே தினேஷ் எங்கேயாவது வந்துடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து பார்த்துட்ருக்குறாங்க ரோகிணி. என்னம்மா யாராவது வராங்களா அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. ரோகிணியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை அங்கிள், இவள் வாழ போகிற வீடாச்சுல அதான் பார்த்துட்ருக்குறா அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா இப்போது கையில் ஆரத்தி கரைச்சி எடுத்துகிட்டு வராங்க. பாட்டி விஜயாட்ட சொல்கிறாங்க, அந்த ஆரத்தி தட்டை நீ இப்போ மீனா கையில் கொடு விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு கொடுக்கணும், நான் மெனக்கிட்டு போய் மாடியில் போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. இந்த வீட்டோட மூத்த மருமக மீனா தான், அவள் கையில் தட்டை கொடு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. மீனா ஆரத்தி தட்டை கையில் வாங்குறாங்க. மீனாவும் நீயும் சேர்ந்து ஆரத்தி எடுங்க விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. நான் எதுக்கு எடுக்கணும், அதான் மீனாவை தான் நீங்கள் எடுக்க சொன்னீங்கல்ல அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. நான் எடுக்க வேணாம், நான் இப்போ சொன்னேன், 2 பேரும் சேர்ந்து ஆரத்தி எடுங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. மீனா விஜயா 2 பேரும் சேர்ந்து இப்போது ஆரத்தி எடுக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.